ஏடியா நான் குத்தும் போது முதல்ல சொன்னேன் பலமுறை நான் நோக்கம் தாங்க மாட்டேன் சொன்னேன் இல்லையா எந்த ஊத்துல குத்துனா நீங்க யாரு ஊச்சியா எங்க மாமனார் ஊச்சி அடிப்பாவி முண்டை உன் மாமனார் ஊச்சியா போட்டா அது குத்தி 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 மொட்டையாகி போயிடுது அதனால கூட்டுக்கார ஊசி இருந்தா பாரு அதான் குத்தட்டுமா குத்தட்டுமா நம்மளால மருந்து அடிக்க முடியலமா பச்சை குத்துன ரத்த காயம் ரணகாயம் ஆக்கி வச்சுக்கிறான் அப்படியே ஐயோ ரத்த காயம் ரணகாயம் ஆக்கிடலாமா ஐயோ இந்த பாவி முட்டை ஒரு நல்ல ஊச்சி எடுத்துன்னு போடக்கூடாதயா யார் ஊச்சல் குத்தான்னு கேளாம்பா அதான் மாமனார் ஊச்சி போயிட்டு அதான் ஊச்சி போடணும் கூட இல்லையா அது மாமனார் ஊச்சி சொல்லியம்மா எங்க வீட்டுக்கார ஊச்சி ஐயோ இது வைத்தியம் சொல்லியம்மா வைத்தியம் கேளுப்பா ஐயே இதுக்கு ரெண்டு வயசு சொல்றேன் ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கோ சரி டேய் கொட்டாங்கச்சி எடுத்துக்கணும் சரி சதுரகல்லி பால் கருத்துக்கோ கருத்துக்கணும் ஐயே கருத்துக்கணே அதுல என்ன பண்ற ஐயே இந்த உடஞ்சு போன கிணறு துளுக்குது பாரு ஆமா அதை நல்லா அமிக்கால வச்சு ஒட்ட ஒட்ட அரைச்சிக்கோ அது தூளா நெருங்கி வச்சுக்கணும் இந்த சதுரகல்லி பால்ல கலந்துக்கணே இந்த சதுரகல்லி பாலம் கண்ணாடி தூளுங்குது பாரு ஆமா இது எடுத்து இந்த ரணத்து மேல போட்டுக்கோ இந்த ரணத்து மேல போட்டா அது அப்படியே தோய்ஞ்ச மேல நிக்காயே அந்த பாட்டில உள்ள போகாது அது உள்ள போகாதோ அந்த பாலம் உள்ள போகாது நல்லா காஞ்ச முள்ள ஈச முள்ளு அரி முள்ளு நல்லா கைக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்காயே என்ன தெரியாது எடுத்து நல்லா இந்த ரண வயிற்று மேல குச்சு குச்சு குத்தியா ஒண்ணு ஒரே ஐயே அந்த இடத்துல நான் தெரியுமா இந்த பாலம் கண்ணாடி தூளும் குத்திக்கிற மாதிரி எல்லாம் உள்ள அது உள்ள போவாயே அது உள்ள போய் நல்லா இருக்குன்னா செங்கல் அரசெங்கல் எடுத்துக்கோ செங்கலா அது நல்லா நெருப்புல போட்டாயே கனகன கனகன எடுக்கணும் ஐயே கல்லு சூடாகணுமா கல்லு நல்லா கனகன இருக்கணும் அந்த கல்லு எடுத்து நல்லா பரம் 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 பரம்னு சூட்டார தேய்ச்சாயே தேய்ச்சிக்கினே இந்த தோல் பிச்சுக்கிட்டு வர ஐயே இந்த தண்ணி இந்த பாலம் கண்ணாடி தூள உள்ள போவோம் உள்ள போடுவானே உள்ளது நொல்லையாகும் ஒரு விரல் 1000 பாயும் பள்ளியும் முட்டை வைக்கும் பரிசுத்தமா 10 நாள் இந்த கையெழுத்து வேற கையில வைக்க முடியா சொல்றா பாரியாவா பாட்டிலோட தான் இதுல போத்தேன் கல் வச்சு ஈச முறை வேற குத்தணுமா டேய் உன் வைத்தியமா வேண்டியம்மா நான் எங்கன்னா போய் பார்த்துக்கிட்டியம்மா டேய் நீ வந்து கொத்தி கொண்டாட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன வாயில போட முடியும் போய்த்தியம்மா ஒரே நான் யாருன்னு உன்னாண்ட சொல்லியிருக்கிறேன் ஆமா நான் யாருன்னு என்னோட தான் சொல்லிக்கிறேன் உன்னாண்ட சொல்லியிருக்கிறேன் நீ எங்கேயும் சொல்லக்கூடாது நீ என்ன செய்யற நான் அஸ்தினாபுரம் எல்லையில இருக்கிறேன் நீ அரண்மனைக்கு செல்லணும் என் ஓரகத்தி மார்கள் 100 பேர் இருக்காங்க அந்த 100 பேரும் நாங்கள் இறந்ததா கருமகாரி செய்யணும்னு தொடங்கி இருக்காங்க செய்யறாங்கன்னு பங்காளிங்க இறந்துட்டாங்க நான் திரௌபதி இல்லையா நான் அவங்க ஓரகத்தி அவங்களும் இறந்துட்டாங்கன்னு துக்க சமூகத்துல இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களா கஷ்டமா இருக்கிறாங்க சந்தோஷமா பாத்து வரலாம் அதை பாத்துக்கணும் நான் பாத்துன்னு சொல்றேன் அது வரைக்கும் நீங்க இருக்காத இப்படியே உங்களுடைய கூலி வேலை செஞ்சுக்கிறேன் காசு வாங்கினேன் விதுர மகாராஜா அரண்மனை இருக்குது பாரு பிராமண வீதி சத்யா வீதி விதுர மகாராஜா அரண்மனை அங்க வந்து எல்லாம் வச்சு கண்டு வந்து உன்னால சொல்றேன் போ ஐயே ஒரு ஐயே சோத்திரம் போடியா போய் வத்துமா எங்க பேரலாம் ஐயே பொன்னாடி உன்னாடா நான் போய் அந்த அரண்மனைக்கு பாத்துவானா நீ அரண்மனைக்கு போற அத்தினாபுரம் வீதி ஓரமா போய் உன் வேலையெல்லாம் செஞ்சுறாங்க வந்து எங்க தாய் மரம் குச்சோலி ஐயே பச்சுக்குத்தி ஐயே வர ஐயே
வணங்கி ஆசீர்வாதமாக உண்டாகட்டும். அப்படி ஆகட்டும். இருந்த பொழுதிலும் இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபை தண்ணில் வந்த பெண்பால் யார் என்று புரிகின்றதா? சொன்னாரு தெரியுமா? ஆமா. இந்த உலகத்தின் தலைநகரம் அத்தினாபுரம். அத்தினாபுரத்தின் வேந்தர் அவர் பேர் என்ன? மகாராஜா. அவருடைய மனைவி தான் மன்னன். அவர் மனைவி அப்படி மனைவி. ஆமா. என்னுடைய பெயர் பெருந்திருவா. பெருந்தீனியா? ஏன்னா 100 பேர் எங்க வீட்டுக்காரோட சேர்த்து மைத்துனமார்கள் 99 பேர். எங்க வீட்டுக்காரர் சேர்த்தா 100 தலைமருமகளாக வந்ததா எங்க மாமியார் வச்ச பேரு பெருந்திருவா. பெருந்திருவா என்று சொல்லுவாங்க. என் தாய் வீட்டுல வச்ச பேர் தெரியுமா? பானு என்றால் என்ன? பானுமா? பானுனா சூரியன். மதி என்றால் சந்திரன். இரண்டு என்று ஒன்று சேரும் அமாவாசை. அமாவாசை என்று பிறந்ததினா பான்மதி என்று தெரிவிப்பார்கள். எனக்கும் என் கணவருக்கும் இருவ சோபகத்திலே ஒரே ஒரு பிள்ளை. ஆமா, கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே ஆண்மகன் பயன்படுத்திருக்கும். அந்த குழந்தைக்கு பேர் தெரியுமா? இலக்கணகுமாரன். லக்னம் லட்சணம் அழகு நல்ல லக்னத்துல பிறந்ததுனால லக்கணகுமாரன்.